ஒன்ல இருந்து என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு நான் இங்க இருக்க முடியும். எனக்கு ஒண்ணுனா வந்து தியேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா வீட்டுல போய் நிக்கிறாங்க. தளபதி கச்சேரி இதை பார்க்கும்போது கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஆக்டர் வந்து இப்போ சடனாக இப்போ நடிக்கிறது இல்லை அப்படிங்கும்போது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து தளபதியோட லாஸ்ட் படம் ஜனநாயகன், அதோட ஆடியோ லான்ச் வந்து இப்போ மலேசியாவில் நடந்துச்சு. அதில் தளபதியோட டான்ஸ் ஆகட்டும், தளபதி பேசின விஷயங்களாகட்டும், எல்லாமே ஒரு சூப்பரான விஷயங்களாக தான் இருந்துச்சு. நான் வந்து தளபதி ஃபேன் கிடையாது. இருந்தாலுமே வந்து தளபதி வந்து இந்த சினிமா ஃபீல்டை விட்டுட்டு அரசியல் போறாரு அப்படிங்கிறத வந்து என்னாலேயே ஏற்றுக்க முடியல. ஆனால் தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தையிலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஆக்டர், அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. அவரை பார்த்து நிறைய பேர் வந்து நடிக்கிறது, நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆளுகளுக்குலாம் இன்னும் ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். இந்த ஆடியோ லான்ச்சு தான் கடைசி ஃபங்க்ஷனுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் மூவி.